வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தீப்பெட்டி. இந்த தீப்பெட்டி வச்சு ஒரு ட்ரிக் தான் பண்ண போகிறேன். தீப்பெட்டி வச்சு அப்படி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீப்பெட்டி வச்சு நிறைய ட்ரிக் பண்ணலாம். அதில் ஒன்று தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். ஆமாம், இப்போ என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்? சும்மா திடீர்னு பையன் சொன்னேன். சும்மா திடீர்னு உனக்கு அவ்வளோ கேவலமா? அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட். அதுக்கு முன்னாடி நானே கஷ்டப்பட்டு என் கையால் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருக்குது நல்லா இல்லை கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா ஏன் முடி வெட்டிட்டு இருக்கிறப்ப பாதியிலேருந்து ஓடியாந்த ஸ்டைலா வரதா புயலுக்கு வாராம விட்ட மண்டை மாதிரி இருக்குது ஸ்டைலுங்கிற. நான் சொன்ன மாதிரி தீப்பெட்டி வச்சு தான் இந்த ட்ரிக்கை பண்ண போகிறேன். அதுக்கு நமக்கு இப்போ என்ன வேணும்னா ஒரு ரோல் வெடி வேணும். நம்ம ரோல் வெடி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு டேபிளில் வச்சு அதில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அந்த வெடி ஃபுல்லாக தைக்க போகிறேன். தண்ணி எதுக்கு நான் தேய்ச்சினா, அதில் மருந்து நமக்கு எடுக்கணும். சும்மா சாதாவாக எடுத்தோன்னா அதில் ரொம்ப கஷ்டம், மருந்து வராது, இல்லாட்டி வெடிச்சிடும். இந்த மாதிரி தண்ணி நம்ம லைட்டாக யூஸ் பண்ணோன்னா மருந்து நமக்கு ஈஸியாக வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டேன்னு. தண்ணி நினச்சனால தான் ஈஸியாக வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நம்ம கொஞ்சம் சேஃபாக எடுத்தோம்னா இந்த மாதிரி பக்காவாக வந்துடும். பாருங்கள் எனக்கு எவ்வளோ பக்காவாக வந்திருக்குன்னு. பட் நம்ம பொறுமையாக பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. இதே மாதிரி நான் நிறைய ரோல் வெடியை எடுத்து அந்த மருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணிக்க போகிறேன். கலெக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் நமக்கு இவ்வளோ வந்திருக்குது. நான் ரோல் வெடி கம்மியாக தான் எடுத்திருந்தேன், ஆனால் எனக்கு கம்மியாக தான் வந்துருச்சு. கொஞ்சம் கூட யூஸ் பண்ணி நம்ம மருந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு இது போதும். இதில் கொஞ்சோண்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தீக்குச்சி எடுத்து, தீக்குச்சியில் மருந்து இருக்கும்ல, அந்த மருந்தில் நம்ம வெடி மருந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு தர்மாக்கோலில் அந்த தீக்குச்சியை குத்தி வைக்கிறேன். நல்லா காயணும். அதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு 6 தீக்குச்சி எடுத்துக்க போகிறேன். என்கிட்ட இருந்த மருந்துக்கு 6 தீக்குச்சி தான் எடுக்க முடிஞ்சு. நீங்கள் மருந்து எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா இன்னும் நிறைய தீக்குச்சி எடுத்துக்கலாம். இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலான்னு வாங்க காட்டுறேன். இப்போ நான் சாதா தீக்குச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம சாதா தீக்குச்சியை தீப்பெட்டியில் உரசினா மட்டும்தான் தீ பிடிக்கும். ஆனால் நம்ம தீக்குச்சியை எதில் உரசினாலும் தீ பிடிக்கும். தீப்பெட்டிக்கு 2 பக்கம் உரசாதான் தீ பிடிக்கும். ஆனால் எந்த பக்கம் உரசாலும் தீ பிடிக்கும். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. எப்படின்னு காட்டவா? வாங்க. ஃபர்ஸ்டே நான் ஒரு கல் எடுத்துக்கிறேன். கல்லில் சாதா தீக்குச்சியை உரசி காட்டுறேன். பாருங்கள், நோ யூஸ், எரியவே இல்லை, ஒன்றுமே ஆகலை. பாருங்கள் மருந்து தனியாக வந்துடுச்சு. இப்போது நம்ம தீக்குச்சியை எடுத்து அந்த கல்லை உரசி காட்டுறேன். காஞ்சி அந்த தீக்குச்சியை தர்மாக்குள்ளேருந்து எடுத்து இப்போ நான் கல்லை உரசி காட்டுறேன். பாருங்கள் பக்கா. பார்த்தீங்களா, தீக்குச்சியை நான் கல்லை உரசினோடனே தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல் மட்டும் இல்லை, பேப்பர், அட்டை, எதில் நம்ம ஒரிஜினல் தீ பிடிக்கும் அதையும் காட்டுறேன். பாருங்கள் புக்கில் ட்ரை பண்ணுறேன். புக்லேயும் எரியுது. என்கிட்ட அமேசான்லேருந்து வந்த ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுலேயும் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் பார்த்தீங்களா, நம்ம தீக்குச்சி எதில் ஒரிஜினல் தீ பிடிக்கும்.
நானு உரசனாத்தான் எரிவாமாடா கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டா தூக்கி உரசு அப்படிலாம் உரசு எங்கேயுமே எரிஞ்சல உள்ள முள்ளு கம்பிடா முள்ளு கம்பி குத்துடா ஐயோ பட் அது மட்டும் இல்லாமல் நம்ம தீக்குச்சி வச்சு இன்னொன்றும் பண்ண முடியும். அது என்னென்னு கேட்குறீங்களா? நம்ம தீக்குச்சி எடுத்து நம்ம தீக்குச்சி மருந்து இருக்கிற இடத்துல நகபாலிஸ் போட்டோம்னா நகபாலிஸ் காஞ்சக்கப்புறம் நம்ம தீக்குச்சி தண்ணியில் நனைஞ்சாலும் சரி எதில் நனைஞ்சாலும் தீ பிடிக்கும். பாருங்கள், நம்ம நகபாலிஸ் போட்ட தீக்குச்சி நல்லா காஞ்சிருச்சு. நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம முக்கியாச்சு. கொஞ்சம் தொளிச்சிக்கிறேன். எப்பவும் பண்ணுற மாதிரி கல் எடுத்து அதில் தேய்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு 2-3 டைம் எனக்கு பத்தலை. நான் ஃபெயிலியர் தான் நினச்சேன். ஆனால் கடைசியாக பற்றிக்கிச்சு. ஓ சூப்பர், வேறு லெவல். என்னடா தமிழில் கிளாஸுக்குள்ளே தியரி மாதிரி காமிச்சிட்டு இப்போ வந்து தண்ணியில் லைட்டாக முக்கிட்டு அப்புறம் தியரி வைக்கிற அப்படின்னு கேட்காதீங்க. யூடியூப்பில் எல்லோரும் இந்த மாதிரி தான் வீடியோ பண்ணியிருந்தாங்க, அதான் நானும் பண்ணேன். ஸோ தப்பாக இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்ன மன்னிச்சிடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா அவனை. ஸோ மறக்காமல் இந்த லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சமாக பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.